வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அந்த முக்கியமான அறிவிப்புக்கு பிறகு இந்த 2 நாட்களில் அந்த அறிவிப்பு பல்வேறு கட்டங்களை கடந்து பயணித்து வருகிறது. இந்த பயணத்தில் 2 கட்டங்கள் மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, அவை திரும்ப பெறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த அறிவிப்பு. மற்றொன்று, அதைத் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை வருவாய்த்துறையும் நிதித்துறையும் விதித்திருக்கக்கூடிய செய்தி. 2.5 லட்சத்திற்கு மேல் இந்த காலகட்டங்களில் டிசம்பர் 30 வரையிலான இந்த 50 நாட்கள் காலகட்டங்களில் 2.5 லட்சத்திற்கு மேல் வங்கிகளில் செலுத்தப்படக்கூடிய அந்த தொகை குறித்தும் அந்த வங்கியின் கணக்கு வைத்திருப்பவர் குறித்த விவரங்களை வருமான வரித்துறைக்கு வங்கி தெரிவிக்கும் என்றும், அதே போன்று வருமானத்திற்கு பொருந்தாத தொகை இருப்பின் அவற்றுக்கு 200% வரி விதிக்கப்படும், அதாவது அபராதமாக விதிக்கப்படும் என்கிற அறிவிப்பும் முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. கருப்பு பண ஒழிப்பு என்ற ஒற்றை இலக்கை நோக்கி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. ஆனால் கருப்பு பணம் என்றால் மத்திய அரசின் அகராதியில் அது என்னவாக இருக்கிறது? யாரிடம் இருக்கக்கூடிய பணத்தை கருப்பு பணம் என்று மத்திய அரசு பார்க்கிறது? சாலரிட் கிளாஸ் என சொல்லப்படக்கூடிய சம்பளம் பெறும் பிரிவினர் இங்கு இருக்கக்கூடிய வரி விதிப்பு முறைகளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தளர்வுகளை பயன்படுத்தி மிச்சம் வைக்கக்கூடிய சேமிப்பு தொகையை கருப்பு பணம் என்கிறதா, அல்லது பொதுவாக பேசப்படக்கூடிய பண முதலீடுகளிடம் இருக்கக்கூடிய பணத்தை கருப்பு பணம் என்கிறதா என பல கேள்விகள் இதை ஒட்டி எழுகின்றன. மற்றொரு புறத்தில் மேக் இன் இந்தியா என தொழில்துறையை முன்னேற்றக்கூடிய பல்வேறு முயற்சிகளில் உள்நாட்டு முதலீட்டை, உள்நாட்டு உற்பத்தியை குறுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இது அமையும் என்கிற விமர்சனமும் வராமல் இல்லை. இவை குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பொருளாதார ஆலோசகர் திரு நாகப்பன், வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா, வங்கி அதிகாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு தாமஸ் பிராங்கோ மற்றும் தொழில் முதலீட்டு ஆலோசகர் திரு ஷியாம் சேகர் ஆகியோர் இணைகின்றனர். அனைவரும் இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். நான் உங்களிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எக்கனாமிக் மெஷருக்கும் ஒரு டார்கெட் அப்படின்றது ஒன்று இருக்கும். இதில் இந்த மெஷரில் அரசாங்கம் யாரை எதை குறிவைக்கிறது? இது கருப்பு பணத்தை தான் குறிவைக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு வித்தியாசமான கருத்து இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஐசோலேட்டடாக நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக எடுத்து வரக்கூடிய ஒரு முயற்சியினையோ ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் ஒன்று கொண்டு வரதுக்கு முன்னால் தொடர்ந்து வான் பண்ணுறாங்க கருப்பு பணத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இருக்க கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு 45% வரி கட்டுங்கன்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க. அதற்கு பிறகு நடப்பு ஆண்டில் நம்ம கட்ட வேண்டிய வருமான வரிக்கானதை செப்டம்பர் 30 அக்டோபர் 15 ஒரு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதில் மறைமுகமாக ஒரு சில உதவிகள் இருக்கலாம். ஓகே, அதையும் தாண்டி இல்லாததுக்கு தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு தொடர்ச்சியாக அடுத்து 2.5 லட்சம்ங்கிறது ஒரு தொகை சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நடவடிக்கைகள் வரும். ஸோ அதனுடைய தொடர்ச்சியில் தான் இதை நம்ம பார்க்கணும். இது ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது. தொடர் நடவடிக்கையை பார்க்கக்கூடாது, ஒரு தனியான நடவடிக்கையாக பார்க்கக்கூடாது, தொடர் நடவடிக்கை பார்க்கணுங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் கேட்பது 2.5 லட்சத்துக்கு மேல இந்த 50 நாட்கள்ல கொண்டு போய் செலுத்துறவங்களுடைய இன்கம் நீங்க சரியா காட்டணும். காட்டலைன்னா 200% உங்களுக்கு ஃபைனு. அதே போன்று 2.5 லட்சத்துக்கு மேல போனாலே வங்கி உங்களை கண்காணிக்க ஆரம்பிக்கும். பான் கார்டு இல்லாம 1 கிராம் நகை கூட வாங்க முடியாது அப்படின்னு அதோடைய ஃபாலோ அப் மெஷர்ஸ் அவர் அறிவிச்ச அறிவிப்பை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. அந்த ஃபாலோ அப் மெஷர்ஸ் எல்லாமே ஒரு பினான்சியல் போலீசிங், தனிநபர் வருமானத்தின் மீதான கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் நடவடிக்கையாக பார்க்க கூடாதா? இல்ல, அது அப்படி இல்லை. நீங்க அதாவது பினான்சியல் கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ணீங்க. பினான்சியல் டெரரிசம் சொல்லல, பினான்சியல் போலீசிங் இஸ் நிச்சயமா தேவை. போலீசிங் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த 2 நாட்களில் மக்கள் சிரமப்பட்டது தனி, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் இது தப்பே சொல்லலை. அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதை தாண்டி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைங்கிறது நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்க வேண்டியதில்லை. போலீசிங் இஸ் நெசசரி. அந்த ஃபாலோ மெஷர் இல்லைன்னா இந்த மெஷர்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா இதற்கு முன்னர் இந்த மாதிரி நடவடிக்கைகள் 3 முறை நம்ம செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 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 கருப்பு பணம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு நடவடிக்கையின் மூலமாக கருப்பு பணத்தை நீக்க முடியுமான்னு நிச்சயம் முடியாது. தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் integral part of the whole measures. இல்ல, ஃபினான்ஷியல் போலீசிங் அவசியம் அப்படிங்கறது ஒத்துக்கலாம். ஆனா இதற்கு முன்பு எடுத்த நடவடிக்கை நீங்க அதோட ஒப்பிடும்போது இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட நடவடிக்கையில 10,000 நோட்டு இல்ல 5,000 நோட்டு 46 சரி 78 சரி இது போன முயற்சிகள்ல கையிருப்பு வைத்திருந்தவர்கள் எண்ணிக்கை என்பது மிக சொற்பம். இன்னைக்கு கையிருப்பு 500-1000 வச்சிருக்கவங்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகம். நீங்க ஒரு மிகப்பெரிய வால்யூமை டார்கெட் பண்ணும்போது அதுல ஆப்வியஸா அஃபெக்ட் ஆக போறது ஒரு மிடில் கிளாஸ்
இல்ல இந்த புதிதாக இந்த 20 ஆண்டுகள் உருவாக்கி அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க தானே முதல்ல விக்டிமா இல்ல மாறும். ஒப்புக்கொள்கிறேன். அதாவது அன்னைக்கு வந்து 5000 ரூபாய் நோட்டை 10,000 ரூபாய் நோட்டை வந்து பேன் பண்ணாங்க. 1000 ரூபாய் நோட்டுனா 1000 ரூபாய் வைத்திருந்தவர்கள் எண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவலில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாரிடமே வந்து ஒரு கார்பெண்டர்லேருந்து எலக்ட்ரீஷியன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு கூலி வாங்கிட்டு போனவர் அதை மாற்ற முடியாமல் தவிர்த்த சம்பவங்கள்லாம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆனால் அதை வந்து மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு நாள் அல்லது 2 நாள்ங்கிறது தடுமாறினதை வந்து இவங்க வந்து எப்படியாவது ஒரு தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம், சாமானிய மக்கள் கஷ்டப்பட்டதை தவிர்த்திருக்கலாமோங்கிற எண்ணம் நிச்சயமா நியாயமானது. ஆனால் அதை தாண்டி பார்க்கும் பொழுது இந்த நடவடிக்கைங்கிறது as a integral பார்ட் வந்து ஒன்றும் தப்பு நான் பார்க்கலாம். இல்ல இந்த 2 நாள் சிரமத்துக்குள்ள போகும்போது இந்த விவாதத்துடைய லார்ஜர் பார்ட்ல நம்ம விட்டுறோமோன்னு எனக்கு தோணுது. இந்த 2 நாள் சிரமத்துக்குள்ள போல இந்த 2 நாட்கள் நிறைய இதை பற்றி நம்ம பேசிட்டோம். நான் கேட்கிறது இந்த ஃபாலோ அப் மெஷர்லயே நீங்க இந்த டாக்ஸபிள் இன்கம்ல இருக்கக்கூடிய சில மெஷர்ஸ்ல ரிலாக்ஸ் ஆகி அதுல அது வந்து அதை நியாயப்படுத்தல, பட் ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸ் மெஷர்ஸ் கிடைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இதுக்குள்ள வர்றாங்க. எவ்ரிபடி இஸ் அக்கௌண்டபிள், ஒவ்வொருவரும் வந்து இந்த டாக்ஸ்மேனுடைய கண்காணிப்புக்கு கீழே வர்றாங்க அப்படின்னு சொல்வது இந்திய பொருளாதாரத்தின் இன்றியமையாத தேவையா? அப்படி எல்லாரும் வரி விதிப்புக்குள்ள வரி முறைகளுக்குள்ள வரணும், இல்ல வங்கி நடவடிக்கைக்குள்ள வரணும், சிஸ்டத்துக்குள்ள வரணுங்கிறது தேவையான ஒண்ணுன்னு பாக்குறீங்க? நிச்சயமா அது வந்து இது வந்து நேரடி வரி விதிப்பு. இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம எதுக்கு எதிராக போராடணும்னா ரெக்ரெசிவ் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். அது எல்லாரும் சாமானிய மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாரும் கட்டக்கூடியது. ஆனால் டைரக்ட் டாக்ஸ், இது இன்கம் டாக்ஸ், இது வந்து அவ்வளவு பெரிய இதான வருமானம் ஈட்டுபவர்கள் மட்டுமே கட்டக்கூடியதுதான் வருமான வரி. அதற்கும் ஒரு குறிப்பிட்ட விலக்கு அளிக்கப்படுகிறது, அதற்கு மேல் சில விலக்குகள் அளிக்கப்படுகிறது. அதற்கு மேல் இருக்கவங்க தான் பயப்படணும். இதை பத்தி நேர்மையாக நாணயமாக சம்பாதித்தவர்கள் யாரும் இதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. அப்கோர்ஸ் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கீழ் நடுத்தட்டு மக்களிடம் பெரிய அளவில் இருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் வந்து இது நம்ம பணத்தை கொண்டு ஒரு 5000 ரூபாய் கட்டினா கூட 10,000 ரூபாய் கட்டினா கூட நம்மளை பத்தி ஏதாவது வருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை விளக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதைத்தான் இந்த அறிக்கைகள். இன்னைக்கு அருண் ஜேட்லி சற்று முன்பு ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது டெம்பரவரி ஹராஸ்மெண்ட் இருக்கிறது, அது நாங்கள் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த நொடியிலிருந்து தான் இந்த கேள்வி தொடங்குது. அப்படி டெம்பரவரி ஹராஸ்மெண்ட் 96% அன்ஆர்கனைஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பொருளாதாரத்துல பல்வேறு சிக்கல்களும் ஒரு மிக்சட் எக்கானமின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த டெம்பரவரி ஹராஸ்மெண்ட்டை ஏன் திணிக்க வேண்டும்? அதற்கு ஏன் கருப்பு பணத்தை ஒழிக்கின்ற அந்த ஒரு ஒரு மோட்டிவை வந்து சொல்லணும்? இல்ல, கருப்பு பணத்தை ஒழிப்பது அல்லது எந்த நடவடிக்கைக்கும் 2 விதமா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம். ஒரு விதம் எப்படின்னா வந்து டார்கெட்டட் அட்டாக். யார் யாரிடம் கருப்பு பணம் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடித்து அதற்கான இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை வச்சுருக்கிறேன். பரவலாக எல்லாருக்கும் வந்து இந்த பிரச்சனைங்கிறது போய் சேருது. ஒரு சிலரை டார்கெட் பண்ண வேண்டியது இப்போ எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதனால வந்து அவங்க எந்த ஒரு ஷார்ட் டேர்ம்ல இந்த பெயின் நம்ம வந்து we have to go through that, after that it will be ஒரு ப்ராப்ளம் இருக்காது நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு விக்ரம் ராஜா, இதுல இந்த சிறு குறு வியாபாரிகள் தினசரி பணப்புழக்கத்துல, நான் வந்து லாபம் நஷ்டத்துக்குள்ள போல, பணப்புழக்கத்துல லட்சக்கணக்கில் வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் அனைவரும் வங்கியினுடைய அந்த சிஸ்டத்துக்குள்ள, வங்கி பண பரிவர்த்தனைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி இது வங்கிகளுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்த்தும் அது அவர்களுக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பான ஒரு முறை தான். அதை ஏன் அவர்கள் வெறுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இது போன்ற வங்கி பண பரிவர்த்தனைக்குள்ள வருவதில் வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை, அதான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறு வியாபாரிகள் 27% நம்ம வியாபாரிகள் இருக்கோம். இந்த 27% வியாபாரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே கடை நடத்துவாங்க. ஸோ கணவன் பர்ச்சேஸ் கொள்முதல் போகும்போது இவங்க செக்கு கொடுத்தாலோ இல்லை டிடி கொடுத்தாலோ பொருள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொக்கம் பணம் கொடுத்தா தான் அங்கே பொருள் கொடுப்பாங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ அப்படின்னு எடை போட்டு வாங்குகின்ற பொழுது ரொக்கமாக பணம் கொடுத்தால் மட்டுமே தான் அவர்களுக்கு பொருள் கிடைக்கும். ஆகவே அந்த ரொக்க பரிவர்த்தனை மாற்றுறது என்பது ரொம்ப முடியாத ஒரு காரியம், மாற்ற ரொம்ப சிரமம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரிய பெரிய ஹோல்சேல் கடைகள் இருக்கும். அவங்க வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணும்போது செக்கு டு செக்கு பே பண்ணுவாங்க, பில் டு பில் மாற்றி கொடுவாங்க. ஸோ சும்மா இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வியாபாரம் பண்ணுறவங்க, ஒரு 15,000 ரூபாய் வியாபாரம் பண்ணுறவங்களாம் 15,000 ரூபாய் வியாபாரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் பஜாரில் ஒரு கடைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபான்னு சொல்லி பர்ச்சேஸ் வாங்கினா தான் எல்லா பொருளையும் கடைக்கு வந்து சேகரிக்க முடியும். அப்போ இவங்க காசோலி கொடுத்தாங்க, பொருள் கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா காய்கறி கடைகள், முன்பெல்லாம் காய்கறி கடையில் ஒரு 5,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாலே ஒரு கடைக்குரிய போதுமான பொருள்கள் உள்ளே வந்து குமிஞ்சிரும். ஆனால் இப்போ அதெல்லாம் முடியாது. இப்போ லட்சக்கணக்கான பணம் காய்கறி கடைக்கே பர்ச்சேஸ் போகிறாங்க, அங்கே போயெல்லாம் செக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஆனால் ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க, அவங்க இந்த பணத்தை வாங்கி பேங்க்கில் போடுறாங்க, அது வெளியூருக்கு டிரான்சாக்ஷன் பேங்க்கில் பண்ணுறாங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டிடுறாங்க. ஆனால் சின்ன குறுந்தொழில் வியாபாரிகள் வந்து நிறைந்த நாடு நம்ம நாடு. இப்போ சாதாரணமாக நம்ம நாட்டை பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு என்பது வியாபாரிகளை உற்பத்தி செய்து வேலைவாய்ப்பை எடுத்துக்கிட்டதுனால தான் அரசுக்கு ரொம்ப சிரமங்கள் குறைவு. இல்லை, அதைத்தான் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும்
கேஷ்லெஸ் எக்கானமி, அதாவது இந்த காகித பணமற்ற ஒரு சமூகமாக நம்ம மாத்தணும். நீங்க டெபிட் கார்டு, ஏடிஎம், செக்கு, டிடின்னு இந்த சிஸ்டம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தணும். இதுல எல்லாரும் உள்ள வரதுல எந்த விதமான தயக்கமும் தப்பும் இல்ல. அவர் இன்னும் சொல்ல போனா இல்லத்தரசிகளே அதுக்குள்ள வாங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அதுல நடைமுறை சிக்கலாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? அதாவது கொடுத்திருக்காரு. ஒரு முறை நாங்க கூட டெல்லியில இருந்து வந்து நம்ம அசோசியேஷன் மீட்டிங் போட்டோம். வியாபாரிகளுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு வாங்கணும், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். ஆனா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா படிப்பு மிக குறைந்தவர்கள் வியாபாரத்தில் இருக்கிறாங்க. ஸோ 26 எழுத்து தெரியாத கூட நண்பர்கள் நிறைய இன்னும் வியாபாரத்துறையில் இருக்காங்க. ஸோ அவங்களால இந்த ஸ்மார்ட் கார்டெல்லாம் கொண்டு பயன்படுத்துறது என்பது மிக சிரமமான ஒரு காரியமாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு என்பது அந்த நம்பரை பாதுகாப்பாக வச்சிருக்கணும், இன்னொரு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்ச அந்த பணத்தை எடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனைகளில் வந்து வியாபாரிகளில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆகவே அந்த வியாபாரிகளை பொறுத்தவரையில் இப்போ அதிரடியாக இப்போ 2 நாளாக இந்த அதிரடி நடந்துட்டு பாருங்க. இது போன்ற அதிரடியாக ஒரு சமூகத்தை திருத்துவது என்பது இயலாத காரியம், முடியாத காரியம். இல்ல, அங்கதான் நான் என்ன கேக்குறேன்னா, இது போன்ற நடைமுறை சிக்கல்கள், படிப்பறிவு இல்ல வந்து பயன்பாட்டு அறிவு போன்ற விஷயங்கள் பிரச்சனைனா அது ஒரு குறுகிய கால பிரச்சனை தான். தொடர் பயிற்சியோ பழக்கத்துக்கு அப்பவும் வந்துடலாம். ஆனா அதுக்குள்ள வர தயங்குவதே அன்அக்கவுண்டட் மணி, கணக்கில் வராத பணத்தினுடைய அந்த இன்ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் இவர்கள் தயங்குகிறார்கள். இல்ல தவறு. அதாவது கணக்கில் வராத பணம் என்பது நான் சொல்றது ஸ்மால் ட்ரேடர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் மளிகை கடையோ, ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸோ, ஒரு எலக்ட்ரிக்கல் கடையோ, ஹார்ட்வேரோ போனீங்கன்னா பில் போட்டு தான் வியாபாரம் பண்றாங்க. ஸ்மால், வெரி ஸ்மால் ட்ரேடர்ஸ். நான் சொன்னேன் முதல்ல உங்ககிட்ட, கணவன் மனைவி மட்டும் கடை நடத்துவாங்க. அதாவது அவங்க வாங்கக்கூடிய பருப்பு அளவு 5 கிலோ பருப்பு வாங்குவாங்க. இந்த 5 கிலோ பருப்பை 100 கிராம், 150 கிராம், 200 கிராம் அவங்களே பேக்கெட் பண்ணி வர்ற அண்டன்றைக்கு வர்ற பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வித்தாதான் அவங்க காசு கிடைக்கும். ஸோ இதை அவங்க கடனும் கொடுக்க முடியாது, கடனும் வாங்க முடியாது. ஆகவே இது ரொக்க பரிமாற்றம் மட்டும்தான் இருக்கு. இன்னும் அந்த கார்டு வரணும்னா இன்னும் ஆண்டுகள் ஆகணும், இன்னொரு 5 ஆண்டுகள் ஆகணும். இதற்குரிய பயிற்சி அரசுக்கு தொடர்ந்து என்ன செய்யணும், அரசாங்கம் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பயிற்சியோட முதல் கட்டமா இது ஏன் பார்க்க கூடாது? இது பயிற்சின்னு இதெல்லாம் மக்கள் அரண்டு போயிருக்காங்க. நீங்க இந்த 2 நாள் நடவடிக்கை என்பது இன்றைக்கு கூட வங்கி மேலாளர் இருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு வங்கியில் பணம் கட்டுறதுக்கு எங்க ஆள் போறாங்க, 10,000 ரூபாய் தான் பணம் வாங்குவேன்றாங்க. அதுக்கு அது கஸ்டமர் லெட்டர் வேணுங்கிறாங்க, ஒரு ஐடி பொறுப்பு எல்லாம் கொடுத்து விட்டாலும் காலையில் 10,000 ரூபாய் கொண்டு போனாலும் 2 மணிக்கு வெளியே வர்றாங்க. ஸோ ஒரு ஆள் 10,000 ரூபாய் பணம் கட்டுவதற்கு ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபை உள்ள அனுப்பி ஒரு வேலை பார்ப்பதற்கு மத்தியானம் வரைக்கும் ஆச்சு. பணம் கட்டுறது எவ்வளவு வேணாலும் கேக் நகர்ல ஆந்திரா வங்கியில லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சு, நான் பர்சனலாக கொடுத்து அனுப்பிச்சோம், இதுக்காகவே கொடுத்து அனுப்பிச்சு அங்க 10,000 ரூபாய் வாங்க முடியல, வாங்கி வந்து 10,000 ரூபாய் வாங்குவதற்கு லெட்டர், ஐடி ப்ரூஃப், எல்லாமே இப்ப எங்களுக்கு பேன் கார்டு இருக்கு, எல்லாமே ஐடி ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே நாங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றோம். எங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் சாதாரணமா புதுசா பேங்க் போறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடைமுறை சிக்கலை படிப்படியாக தான் மக்களை இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர தடாலியாக அடித்து இழுத்து கொண்டு வர முடியாது என்பதுதான் எங்களுடைய வாதம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிராங்கோ, இன்னைக்கு அருண் ஜேட்லியினுடைய பேப்பர் இன்டர்வியூஸ், மற்ற இன்டர்வியூஸ் பார்க்கும்போது 2 விஷயத்தை அவர் சொல்றாரு. ஒன்று, கேஷ்லெஸ் எக்கானமி. நம்ம அதை பற்றி விரிவாக அப்புறமா பேசலாம். ஆனால் முதல் கட்டமாக வங்கிகளுக்கு இந்த பணத்தை கொண்டு சேர்ப்பது, வங்கிகளுடைய கேபிட்டலைசிங் த பேங்க்ஸ், வங்கிகளுக்கு பணத்தை கொண்டு சேர்க்கிற முயற்சி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு எழக்கூடிய இயல்பான ஒரு கேள்வி, 1.5 லட்சம் கோடி என்பிஏ வச்சிட்டு இருக்கிற வங்கிகளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் வால்யூம் மிடில் கிளாஸையும், அப்பர் மிடில் கிளாஸையும், லோயர் கிளாஸையும் வச்சு அவர்கள் பணத்தை வங்கி கொண்டு வந்து உங்களை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு ஏன் குற்றம் சுமத்தக்கூடாது? இந்த வாதமே சரியில்லை. வங்கிகளுக்கு கேபிட்டல் கொடுக்கறதுக்காக இந்த பணத்தை கொண்டு வந்து கேபிட்டல் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் நிதியமைச்சர் சொல்றதுக்காக நம்ம ஒத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? யதார்த்தமாக கேபிட்டல் அதிகரிக்க வேண்டும் என்றால் சரியான நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கணும்னு சொன்னா, இந்த வராக்கடன்களை வசூல் செய்வதற்கான ஏற்பாடு. பிப்ரவரி மாதம் 2016 பாராளுமன்ற நிலைக்குழு ஒரு அருமையான அறிக்கையை தயாரித்து கொடுத்திருக்கிறது. வராக்கடன்களை வசூலிப்பதற்காக என்ன செய்யணும்னு சொல்லி அதற்கான எந்த ஏற்பாடும் இதுவரை செய்யப்படவில்லை. வராக்கடனில் 87% 1 கோடிக்கு மேல் கடன் வாங்கி திருப்பி கட்டாதவர்கள். அவர்களுடைய பட்டியல்களை வெளியிட உச்ச நீதிமன்றமே முயற்சி செய்த பிறகும் கூட உச்ச நீதிமன்றம் சொல்லுது 52,000 பேர் 87,000 கோடி ரூபாய் கட்ட வேண்டியதற்கு
அவங்களுடைய பேரை நீங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ரிசர்வ் பேங்க் சொல்லுது இல்ல அதனால பாதிப்பு வந்துடும் சொல்லக்கூடாது. இப்போ தப்பு செய்யறவங்கள்ட்ட நீங்க வசூல் செய்வதற்கு, அதை மூடி மறைப்பதற்கு துணையாக இருந்து கொண்டு நீங்க வங்கிகளுக்கு கேபிட்டல் கொடுக்கறதுக்கு இது ஒரு வழிமுறைன்னு சொல்றது எந்த விதத்திலையும் உதவாது. வங்கிகள்ல போதுமான அளவுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு, இல்லாம இல்லையே. இந்த பணம் கூடுதலாக வந்ததுனால நீங்க கடன் கூடுதலாக கொடுத்துட முடியும்னு சொன்னா அதற்கான வாய்ப்பு இல்ல. பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்ல. பொருளாதார வளர்ச்சி இருந்ததுன்னா தான் நீங்க கூடுதலாக கடன் கொடுக்க முடியும். ஆனா இந்த முயற்சியில வங்கி கணக்குகளின் எண்ணிக்கை இப்ப ஜன்தன்ல வந்து ஒரு நம்பர் சொல்றாங்க, 24 கோடி இருக்குன்றாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப இந்த தேவை ஒவ்வொருவரையும் வங்கி கணக்கை துவங்க வைத்திருக்கிறது. அது ஒரு ஒவ்வொருவரும் சொல்றது கூட சரியில்லை. இல்ல ஒரு 5 பேர்ல ஏற்கனவே 3 பேர் இருந்ததுன்னா இப்ப 4 பேராக அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அது வங்கிகளினுடைய நடைமுறைக்கு ஒரு கூடுதல் பலம்னு பார்க்கலாமா? பெரிய பலம்னு பார்க்க முடியாது. இப்போ ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஜன்தன் கணக்குகள்லயே கிட்டத்தட்ட 40% கணக்குகள் 0 பேலன்ஸ்ல தான் இப்பவும் இருக்கு. இந்த எல்லா கணக்குகளும் ஏற்கனவே கணக்கு தொடங்காதவர்கள் அல்ல. யாரெல்லாம் வந்து அந்த பீரியட்ல கணக்கு தொடங்கினாங்களோ அவங்களெல்லாம் நம்ம லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். இப்போ எப்போ பேங்குக்கு கடன் கொடுப்பதற்கு பணம் இல்லை, அந்த நேரத்தில் கூடுதல் கணக்கு தொடங்கி டெபாசிட் வந்தா சரியா இருக்கும். இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. எல்லா வங்கிகளிலும் கடன் கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. கடன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. கடன் கொடுக்கறதுல பயமும் இருக்கிறது. வராக்கடன் இருக்கக்கூடிய சூழலை பார்த்துட்டு நம்ம கடனை பெருசா கொடுத்துட்டு அது வரலன்னா நம்ம போய் மாட்டிக்கிடுவோமோன்னு சொல்லி கடன் கொடுப்பதற்கும் கீழே இருந்து மேல வரைக்கும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி கணக்கு திறக்கிறதுனாலயோ அல்லது பணம் வந்துடுறதுனாலயோ மட்டும் லாபம் வந்துடும், வங்கியினுடைய வருமானம் கூடும்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கேஷ்லெஸ் எக்கானமியை பற்றி எனக்கு ஒரு வார்த்தை பேசலாம். அடுத்த ரவுண்ட்ல அதை பத்தி பேசுவோம். நிறைய விஷயங்கள் ஆழமாக பேச வேண்டியது இருக்கிறது. திரு ஷாம்சேகர், கருப்பு பணம்ங்கிற அந்த டெஃபினேஷனுக்குள்ள தான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வரேன். யூ வில் பி தி ரைட் பர்சன். இந்த கருப்பு பணம்னு எதை சொல்றாங்க? சிறுக சிறுக பல்வேறு வழிகளில் சேர்த்து வச்சு, அது வீட்டுடைய சிறுவாட்டு காசு சேர்ப்பில் ஆரம்பிச்சு பல்வேறு வழிகளில் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் பேங்குக்கு வரணும் அப்படின்னு சொல்றதாங்களா? அதையெல்லாம் கருப்பு பணம்னு சொல்றாங்களா? இல்ல அரசனுடைய சலுகைகளை பெற்று தொழில் தொடங்கி அரசனுடைய வரி விதிப்பு முறைகள் இருக்கக்கூடிய பல்வேறு ஓட்டைகளை பயன்படுத்தி மிச்சம் பண்ணக்கூடியதை கருப்பு பணம்னு சொல்றாங்களா? எதை கருப்பு பணம் என்று சொல்கிறார்கள்? இந்த டிமானிட்டைசேஷன், இந்த செல்லாக்காசு முறையின் மூலமாக எதை வெளிக்கொண்டு வர அரசு முயற்சிக்கிறது? அதாவது இது எங்கேருந்து உருவாகுது கருப்பு பணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது யாரால உருவாகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. அதை விட முக்கியமான கேள்வி நினைக்கிறேன். அதை முதல்ல பேசுவோம். முக்கியமா வந்து யாரால இந்த கருப்பு பணம் அதிகமா உருவாகுதுன்னா, தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் பணத்தை மட்டும் கொடுத்தால்தான் நான் உனக்கு பொருளை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து எத்தனையோ ஆண்டு காலமாக ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் வந்து கிரெடிட் கார்டு வாங்காத, டெபிட் கார்டு வாங்காத வியாபாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கடைகள், நான் வந்து குறு வியாபாரிகளை பத்தி சொல்லலை. ஆகவே அது ஏன் வாங்க மாட்டாங்கன்னாக்கா, ஒருவேளை அந்த மாதிரி பணம் இல்லாத ஒரு வியாபாரத்தை பண்ணாக்கா அவங்க எவ்வளவு வியாபாரம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான நிலைமை வந்து மக்களுக்கு, அரசுக்கு தெரிந்து விடும் அப்படிங்கிற ஒரு காரணம் கொண்டு இந்த வியாபார நிறுவனங்கள் தான் வந்து என்னை பொறுத்த மட்டும் கருப்பு பணம் உருவாவதற்கான மூல காரணம். அங்கதான் ஆரிஜினேட் ஆகுது. ஒண்ணு, மக்கள் வந்து அவங்களுக்கு தேவை பொருட்கள், அதனால வந்து அவங்க வந்து எப்படியாவது அந்த பொருளை வாங்கிட்டு போனோம்னு தான் வராங்க. இப்போ நீங்க இது வந்து பொருட்கள் மட்டும் இல்ல, சொத்துக்கள் சார்ந்தும் இதே மனநிலை தான் இன்னைக்கு இருந்து வருது. நீங்க வீடு வாங்கணும்னு போறீங்க, அங்க விக்கிறவர் வந்து நீங்க ஒரு 1 lakh கேஷ்ல கொடுத்தாதான் கொடுப்பேன் 10 லட்சத்துலன்னு சொன்னா நீங்க எப்படியாவது பல பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, வங்கியில இருந்து 1 லட்சத்தை வாங்கி இந்த நபர்கிட்ட கொடுத்துதான் அவங்க வீடே வாங்குறாங்க. நான் நீங்க 1 லட்சம் ரொம்ப கம்மியா சொல்றீங்க, சும்மா ஒரு தொகைக்கு சொல்றேன். ஆகவே இது வந்து ஏற்படுவதற்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, தொழில் செய்பவர்கள் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் தான். நீங்க அப்படி சொல்றீங்க. ஒரே நிமிஷம் திரு விக்ரமராஜா, நான் இன்னொரு சின்ன குறுக்கிட்டு அதை நீங்க சேர்த்து விளக்கலாம். இதே கேள்வி நிதியமைச்சர் அருண் ஜேட்லியிடம் முன்வைக்கப்படுது. அப்போ ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க, இது போன்ற சிஸ்டத்துக்குள்ள இவங்களை எல்லாம் கொண்டு வருது, வங்கியினுடைய நடைமுறைக்குள் கொண்டு வருவர்கள்ல விவசாயிகள், பெண்கள், பென்ஷன் வாங்கக்கூடிய முதியவர்கள், கோவில்கள், மத நிறுவனங்கள்ல சேரக்கூடிய பணங்கள், இவற்றையெல்லாம் நீங்க வந்து ஏன் வந்து சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவையெல்லாம் விண்டோஸ் ஆஃப் பிளாக் மணின்னு சொல்றாரு, கருப்பு பணத்திற்கான ஜன்னல்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர்கள் எல்லாரையும் நான் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது, இவர்கள் பணம் வங்கிக்கு வருவது என்ன சிக்கல் இருக்க போகுது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ட்ரேடர்ஸ் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றாரு. இது வந்து ஃபைனான்சியல் செக்யூரிட்டி, ஒரு நாட்டுடைய பொருளாதார பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது.
அதாவது இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தை நம்ம பாதுகாத்து வளர்ந்து நம்ம வருங்கால சந்ததிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னாக்கா அதோடைய ஒட்டுமொத்தமாக தான் இதை பார்க்க முடியும். ஒரு ஊருடைய பாதுகாப்புக்கு நீங்கள் வந்து கேமரா பொறுத்துறீங்கன்னு வச்சுப்போம், ஊர் பூரா. இல்லை இந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இல்லை அந்த தெருவில் இருக்கிறவங்க நமக்கு வேண்டியவங்க, இப்படி நீங்கள் வந்து பாகுபடுத்தி பண்ணீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ஃபெயில் ஆகிடும். இதுதான் காரணம். ஆனால் அதே சமயத்தில் இது வந்து வெறும் கண்காணிப்பு தானே ஒழிய எல்லார் பின்னாடியும் போறதுக்கு அரசுக்கு நேரம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன். 10 லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் ஸ்க்ரூட்னியே கிடையாது. பெருவாரியா பாத்தீங்கன்னா ஆய்வே கிடையாது வருமான வரித்துறை சார்ந்து. 10 லட்சம் வரைக்கும் அவங்க பெரிய ஆய்வெல்லாம் செய்யல. ஆகவே அதோடைய வரி அமௌண்ட்டும் கம்மி, எல்லாமே குறைவு. ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா எவ்வளவு கட்டுறாங்கன்றத வந்து ஜஸ்ட் கண்காணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது வந்து கண்காணிப்பு தான். இந்த நீங்க சொல்ற நபர்கள் மகளிரோ அல்லது சுய வேலை வாய்ப்பு செய்பவர்களோ அல்லது விவசாயம் செய்பவர்களோ இவர்கள்லாம் வந்து கருப்பு பணத்தை உருவாக்குறவர்களாக அரசு பார்க்கவில்லைங்கிறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்ல பார்க்கவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிற நேரத்துல திரு ஷாம்சேகர், நான் அந்த சமூகத்தினுடைய உளவியல் இருந்து இந்த கேள்வி கேட்கிறேன். பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருது அப்படின்னா அதை அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு சமூக உளவியல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த 10 லட்சம் 2.5 லட்சத்துக்கு மேல இப்ப இந்த கணக்கிலே பேசுவோம் 2,60,000 போடுறாருங்கிறதுக்காக அவர் மேல நடவடிக்கை எடுக்க போறது இல்ல, பிராக்டிகலா அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஆனால் வங்கியில இருந்து ஒரு நோட்டீஸ் வருது, வங்கியில இருந்து அதுக்கான விவரங்களை கேட்கறாங்கன்னா ஒரு ஒரு சோஷியல் ஃபியர், ஒரு சோஷியல் உளவியல் பிரச்சனை இருக்கு. வருமான வரித்துறைக்கு தகவல் செஞ்சு வருமான வரித்துறையில இருந்து ஒரு நோட்டீஸ் வருது, சமூகம் எப்படி பார்க்கும்? அதாவது நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய எல்லா செலவுகளையும் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணி என்ன வருமான வரித்துறை ஏஐஆர்னு பேர், அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு ஃபைலா வச்சிருக்காங்க. இப்போ உங்களை பத்தி நீங்க வந்து எங்க டிவி வாங்குறீங்க, எங்க தட் இஸ் நீங்க கேஷ் கொடுக்காம பண்ணீங்கன்னா உங்களை பத்தி இவ்வளவு பதிவு இருக்கு. ஆனா உங்களை விட 100 மடங்கு பணம் உள்ளவர்கள் என்ன இதுக்குள்ள வராம இருக்காங்க. இவங்க சாமானியர்கள் இல்லை, இவர்கள்லாம் சாமானியர்கள் இல்லை. இன்னைக்கு இந்த சிஸ்டத்திலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பணம் நிறைய வச்சுட்டு அதை வந்து சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வராதவங்க தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. இந்த சிஸ்டம் இந்த மொத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணும்னா நிலுவையில் உள்ள அத்தனை நோட்டுகளையும், அதாவது 18 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சப்ளை மொத்த பணம் இருக்கிற நம்ம நாட்டுக்குள்ள, இதுல 15 லட்சம் கோடி ரூபாய் வந்து 2 செலாவணி தான், 500 ரூபாய் 1000 ரூபாய். இந்த 15 லட்சம் கோடி ரூபாய் செலாவணியும் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வாங்கி திருப்பி கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் எக்ஸசைஸ். இதுல யார் யார் கொடுக்கறாங்கன்றத பதிவு தான் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து எல்லாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் இதுல வந்து 10 லட்சத்துக்கு மேல வருமானம் வச்சுட்டு அதை வந்து பல பேர்ல பிரிச்சு இது மாதிரி நிறைய தில்லுமுள்ளுகள் செய்பவர்கள் தான் நீங்க அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை. உதாரணத்துக்கு ஒரு கொய்யாக்கா வியாபாரி எடுத்துக்கிறோம். ஒரு நாளைக்கு அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகாலை 4 மணிக்கு கேஷா எடுத்துட்டு போய் வாங்குறாரு. ஒரு 2-3 மணி நேரங்கள்ல அவர் வித்துறாரு. அவருக்கு 12 லட்சம் 13 லட்சம் வருது, 11 லட்சம் வருதுன்னா அந்த மீதி தொகையை எடுத்து வைத்து விட்டு அடுத்த நாள் முதலீட்டுக்கு இதே 10 லட்சத்தை பயன்படுத்துறாரு. அவர் கையில இன்னைக்கு இருக்கிற 10 லட்சத்தை அவர் கொண்டு போய் வங்கியில கொடுத்து மாத்தும் போது அவர் கண்காணிக்கப்படுவார். எதுக்கு இப்ப நீங்க 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு வருமான வரி இருக்கா இல்லையா? கொய்யாக்கா விக்கிறதுனால அவருக்கு என்ன எக்ஸம்ஷன் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதத்தான் கேக்குறேன். இன்னும் சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வங்கிகளை போடுறதுனால மட்டும் அவர் மானிட்டர் பண்ணிட முடியுமா? அவர் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிசினஸ் மெக்கானிசத்தை மானிட்டர் பண்றதுக்கு எந்த சிஸ்டம் இங்க இல்லையே. இதுக்கு முன்னாடி அதான் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப வெறுமே வங்கிகளை கொண்டு வரதால என்ன நடந்துற போகுது? அதுதான் இப்ப வருது. நீங்க வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தோ அல்லது எவ்வளவு ஒரு உயர்ந்த டாக்ஸ் சிஸ்டம் அல்லது டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு வெளியில பாதி பேர் இருந்தாக்கா என்ன அந்த வெளியில இருக்கிற பாதி பேருக்கும் சேர்ந்து உள்ள இருக்கிறவங்க தான் செலவு பண்ணணும். ஏன்னா நேர்மையான ஜனநாயகம் இல்ல அது. அப்ப வந்து யார் யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்க வந்து உண்மையா இல்லாதவருக்கு சேர்ந்து செலவு. வணிகர்கள், அதாவது வருமானம் வரக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்கு செலுத்தணும், நாட்டின் மீதான எல்லாருமே பார்க்கறத கூட நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பெண்கள், வயதான பென்ஷன் வாங்கக்கூடியவங்க, விவசாயிகள், இவர்களுக்கு இந்த சிஸ்டம் என்ன சோஷியல் செக்யூரிட்டி கொடுத்திருக்கிறது, என்ன சோஷியல் செக்யூரிட்டி கொடுத்த உரிமையில் அவர்களோட சேவிங்ஸை நீங்க நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு கேக்குது. அவங்க எங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? இல்ல இப்ப அவங்களுடைய வங்கி பணம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க போய் கட்டிட்டு தாராளமா இது பண்ணல. எத்தனை பெண்களுக்கு வந்து எத்தனை 5 லட்சம் ரூபாய் உள்ள எத்தனை பெண்களுக்கு வருமான வரித்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பி நேற்றுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தும் போது திருச்சியிலிருந்து ஒரு பெண்மணி கூப்பிடுறாங்க. தன் பெண்ணுடைய திருமணத்துக்காக 20 ஆண்டுகளாக சேர்த்து வச்ச பணம் 4 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு எந்த இன்கம் ப்ரூஃபும் கிடையாது. அதை என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப வங்கியில அவங்க போய் கட்டுறாங்கன்னா அவங்களும் மானிட்டர் பண்ணப்படுவாங்க, அவங்களும் கேள்விக்கு உட்படுத்தப்படுவாங்க. அப்ப அவங்க யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதாவது நீங்க திருப்பி அதான் நீங்க வந்து வங்கியில போய் கட்டுறதுனால உங்களுக்கு வந்து உடனடியா அவங்க பின்னாடி வரப்போறாங்கன்னு அவசியம் கிடையாது.
எத்தனையோ பேர்ல கோடிக்கணக்கான ரூபாய் வங்கியில இத்தனை நாளா கட்டிட்டு தான் இருக்காங்க. அத்தனை பேர் பின்னாடியும் அரசு போகல. அவங்களுக்கு அவங்களுடைய சிஸ்டம் பிரகாரம் யாரை பார்க்கணும் நல்லா தெரியும். இல்ல அரசு போகல நீங்க சொல்லும்போது ஞாபகப்படுத்துறேன், பொருந்தாத வருமானத்துக்கு 200% அபராதம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை இவங்களை பொருந்தாத வருமான ஸ்லாப்ல கொண்டு வந்தாங்கன்னா வராது. அதான் சொல்றேன், உங்களுக்கு எத்தனையோ வருமான வரித்துறை சார்ந்த அசஸ்மெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எப்ப எடுக்கும்னா, ஒட்டு மொத்தமா ஒரு ஏமாத்து, மொத்தமா பொய், கணக்கே கொடுக்கறது இல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சுட்டு ₹1 கூட கட்டல, அந்த மாதிரி ஒரு நபர்கள் கிட்ட தான் வந்து அவங்க அவ்வளவு கடுமையான நடவடிக்கை. இது சட்டம் இருக்கு, 200%ங்கிறது வந்து சட்டம். ஆனா வந்து எத்தனை இடத்துல 200% பெனால்டி இன்கம் டாக்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க ஆர்டிஐ போட்டு பாருங்க, மிக குறைவா தான் இருக்கும். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நீதித்துறை செயலர் வந்து சட்டத்தை சொல்றாரு, அதுதான் சட்டம், அது அவர் சொல்லித்தான் ஆகணும் அந்த இடத்துல. இல்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு அவர் அந்த செயலரா இல்ல. வரி ஏய்ப்பு செய்யறவர்களை மிரட்டுவதற்கான எச்சரிக்கை நிச்சயமா அதுதான். சரி, அந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த விவாதம் தொடரும். இடைவேளை எடுத்துப்போம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுறோம். ஒரு பக்கம் மேக் இன் இந்தியா, உள்நாட்டுல தொழில் தொடங்குங்க, சிறு குறு தொழிலாளர்கள் முன்னவாங்க, முத்ரா வங்கி, MSME நிறைய விஷயங்கள் பேசுறோம். இவங்கெல்லாம் யாருன்னா இந்த ஃபண்ட் ரொட்டேஷன்ல பெரும்பாலும் இருக்கக்கூடியவங்க, டாக்ஸபிள் இன்கம்ல அவங்களுக்கு தெரிந்த வாய்ப்புகள்ல ஏதோ ஒரு வகையில பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இந்த மாதிரியான நெருக்கடிகள் அவங்கள ஒரு டிப்ரெஷனுக்கு தள்ளாதா? இப்ப சமீபத்திய செய்தி, சூரத்துல வைர வியாபாரிகள், தங்க வியாபாரிகள், டெக்ஸ்டைல், இந்த சிறு சிறு செக்டார்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே வந்து நிறைய முதலீடுகளை குறைக்கிறாங்க அப்படின்னு வருது. அப்ப உள்நாட்டு முதலீட்டை இது போன்ற ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ், கடுமையான நடவடிக்கைகள் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல? தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை, அதாவது இது வந்து ஒரு டோட்டலி ஒரு டிஸ்ரப்டிவ் ஒரு மூவ். அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சில நெகட்டிவ்ஸும் அதில் வரும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்துக்கு நம்ம பழகினதில் இவ்வளோ நாள் மாறுறோம், ஒரு சேஞ்ச் நடக்குது, மேஜர் சேஞ்ச் நடக்குது. அந்த டிஸ்ரப்ஷனில் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக பொருளாதாரத்தில் நிறைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், அவுட்கம் போக தெரியும். உதாரணமாக எடுத்துக்கங்க, இப்போ இந்த சந்தையில் வந்து பேரலல் எக்கானமின்னு சொல்கிறாங்க, 20% இருந்தது 99 அப்புறம் 2010 பண்ண சர்வேல சொல்கிறாங்க, அது 23% வளர்ந்துருக்கிறது, 3% சொல்கிறாங்க. மத்திய அரசில் உயர் பதவியில் இருந்த ஒரு அதிகாரியும் முன்னால் சொல்லியிருக்காரு, நம்ம ஜிடிபி 7% 8% சொல்கிறோம், உண்மையிலே பார்த்தா அது 10%க்கு மேலே, ஏன்னா அந்த பேரலல் எக்கானமியை சேர்த்தான்னு சொல்லியிருக்காரு. அதை பூரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான இந்த முயற்சி எடுக்கும் பொழுது இப்போ பணத்தை வங்கியில் கட்டி கணக்கு காட்டக்கூடியவர்கள் காட்டுவாங்க, முடியாதவங்க அந்த பணம் டிஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் லிக்விடிட்டி வந்து வெளியே சக்காகுது. அப்போ வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு தொழில்துறையில் ஒரு பணப்புழக்கத்தை கடுமையாக டெம்பரரியாக வந்து அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் நான் கேட்குறேன், அந்த பேரலல் எக்கானமியில் ரைஸ் ஆகக்கூடிய 3% இருக்கு இல்லையா, அந்த நிழல் பொருளாதாரம் இல்லை நிழல் அரசாங்கம் கூட அதை நீங்கள் வச்சுக்கலாம். அவற்றினுடைய பெரும் பங்காளிகள் யாரு? அந்த பெரும் பங்காளிகளை நீங்க குறிவைக்கும் போது அதன் பற்றியில் இவர்களை போன்றவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸ்மால் செக்டார்ஸை கொண்டு வர்றீங்கன்னா அவர்கள் பாதிப்பை நீங்க வந்து எப்படி பார்க்கறது? அவங்க நாட்டுக்கு பண்ற தியாகம்னு சொல்லிட முடியுமா? இல்ல, அதைத்தான் நான் முதலே சொன்னேன். ஒரு டார்கெட்டட் ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறது ஒண்ணு, அது வந்து நிறைய அதுல சிரமங்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சிம்பிளான ஆக்ஷன், ஈஸியான ஆக்ஷன்ங்கிறது இந்த மெத்தட். ரெண்டுமே வந்து அரசுகளால் ஃபாலோ பண்ணக்கூடியது, வேற வேறு காலகட்டங்களில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கோம் நம்ம. உதாரணமாக வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம்ங்கிறது நியாயமே கிடையாது. நம்மள மாதிரி ஒழுங்காக வரி கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீம் கட்டி போறவங்களை பார்த்தா கோவம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இதுவும் நான் பார்க்குறேன். ஓகே, அதை தள்ளி வச்சுட்டு பார்க்கும்பொழுது பணப்புழக்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு அடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவங்க இது, ஆனால் இவங்களுக்கு வேற மாதிரி இது நல்லது வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாட்களில் வந்து முதன்முறையாக நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து கியூவில் நின்று எப்போதும் பணத்தை தான் எடுக்க போவாங்க, ஏடிஎம்க்கு பணத்தை போடுறாங்க. ஓகே, அஃப்கோர்ஸ் அதெல்லாம் சிறு அளவில் உள்ளவங்க போடுறாங்க, பட் பெரிய அளவில் சந்தைக்கு வங்கிக்குள் பணம் வர ஆரம்பிக்குது. பேரலல் எக்கானமியிலிருந்து ஸ்லோவாக மெல்ல இந்த எக்கானமிக்கு வரும்பொழுது இந்த சுழற்சியை அவர்கள் தாக்குப்பிடிக்க வேண்டும், ரொம்ப சிரமம். அதுக்கு அரசு வந்து இந்த டிரான்சிஷன் பீரியடில் ஹெல்ப் பண்ணணும். அதை பண்ணலைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் தான் இந்த டிரான்சிஷன் பீரியடில். அது பண்ணி தாண்டி வந்துட்டோம்னா அந்த பேரலல் எக்கானமிங்கிறது கணிசமாக குறைந்து இதில் வரும்பொழுது வங்கிக்குள் பணப்புழக்கம் அதிகமாக வரும். இப்போ என்ன நடக்கும்னா, வங்கிக்குள்ள நான் சொல்கிற மாதிரி நடந்ததுனால், ஒரு வேளை அது நடக்குமான்னு போக தான் பார்க்கணும் இதனுடைய எஃபெக்டிவ்னஸ். நடந்ததுனால் வட்டி விகிதம் கணிசமாக குறையும், பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது. அப்போ இவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும், பாரோ பண்ணுறவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும், வட்டி விகிதம் குறையும், பணவீக்கம் குறையும். இதற்கான சாத்தியங்கள் எல்லாம் குறையும். கடன் கொடுக்குற அளவு அதிகரிக்குமாங்கிற கேள்விதானே இங்க இருக்கு. அவர் ஏற்கனவே தொடக்கத்தில் அவர் சொன்ன மாதிரி அது அசஸ்மெண்ட் இவ்வளவு இருக்கும்போது நீங்க வட்டி விகிதத்தை குறைச்சு எந்த பிரயோஜனம் இல்லையா கடன் கொடுக்காத வரைக்கும். நம்ம பேசலாம். உங்களை போன்ற வணிகர்கள் நிறைய விஷயங்களை அந்த பணப்பரிமாற்றங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அது நாட்டுக்கு நல்லது அப்படின்ற விஷயம் தான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. நாங்களும் தயாராக இருக்கோம். நான் சார் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். அதாவது வியாபாரிகள் தான் அவங்க வந்து கருப்பு பணத்துக்கு மூல காரணமாக சார் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அது இல்லை, அது நீங்கள் தவறு மாற்றிக்கிடணும். ஏன்னா இன்னைக்கு கருப்பு பணம்ங்கிறது எங்கேருந்து வருது?
லஞ்சம் வாங்குற இடத்துல ஆரம்பிக்கிறது கருப்பு பணம். லஞ்சம் ஃபர்ஸ்ட் முதல் லஞ்சம் வாங்குற இடத்துல ஆரம்பிக்கிறது கருப்பு பணம். பிரதமர் அவர்களை சொல்றாங்க லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர லஞ்சம் புறையேறி கிடக்கு நம்ம நாட்டில். கருப்பு பணம் அங்கே தான் ஆரம்பிக்கிறதே தவிர வியாபாரிகள்கிட்ட ஆரம்பிக்கல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸ்மால் ட்ரேடர் சிறு வியாபாரிகள் வந்து பில் போடாமல் வியாபாரம் செய்தாலும் இவங்க வாங்குற இடத்துல பில் போட்டு டேக்ஸ் கட்டி தான் அந்த பொருளை வாங்கிட்டு நாங்கள் வர்றோம். 14% டேக்ஸ் கட்டுறோம், அதை சர்வீஸ் டேக்ஸ் கட்டுறோம். இதை கட்டி இந்த பொருளை நாங்கள் விற்பனை செய்கிறோம். நாங்கள் விற்கும் போது எனக்கு சின்ன கடையில் வந்து ஒரு வாடிக்கையாளர் பொருள் வாங்க வரும்போது நான் பில் போடணும், 14% டேக்ஸ் வேணும்னா எனக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு வேறு கடை போயிடுவாங்க. ஸோ 14% டேக்ஸையும் சேர்த்து நாங்கள் விலையில் என்ன செய்கிறோம், விற்கிறோம். ஸோ நான் அந்த பில்லை அங்கே டேக்ஸ் கட்டியிருக்கேன். கட்டாமல் நான் பொருள் வாங்கலை. நான் வந்து கருப்பு பணத்துக்கு நான் துணை போகலை. நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ கருப்பு பணம் எப்படி ஒழிக்கப்பட வேண்டுமோ அதற்கு நாங்கள் எவ்வளவு உதவி செய்யணுமோ நாங்கள் தயாராக. அவருடைய குற்றச்சாட்டு பதில் என்னுடைய கேள்வியை சேர்த்து நீங்க முடிச்சிருங்க. இந்த உள்நாட்டு முதலீடுன்னு சொல்லணும் இல்லையா, உள்நாட்டு தொழில் செய்யக்கூடிய உள்நாட்டு முதலீடு அப்படிங்கிறது இந்த பணப்புழக்கம் சுருங்கும் போது, பணப்புழக்கத்தின் அளவு சுருங்கும் போது, கைகளில் பணத்தினுடைய நம்பர்ஸ் குறையும் போது உங்களை போன்ற வியாபாரிகள் பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொன்னா எப்படி பாதிப்புக்கு உள்ளாவீங்க? என்ன மாதிரியான சிக்கல்? இப்போ கார்டு போட்டால் ஒரு மிஷின் போடணும். நம்ம ஒரு கடைக்கு ஒரு மிஷின் போடணும். இதுக்குரிய மூலதனங்கள் வேணும். இப்போ சாதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் ட்ரேடர்ஸுக்கு ஒரு இந்த குறுந்தொழிலுக்கு தான் ஒரு லோன் வழங்குறது ஒரு முத்ரா திட்டத்தை பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. டெல்லியில் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கேற்றோம். ஆனால் முத்ரா திட்டம் எத்தனை வியாபாரிகளுக்கு பயன் தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. இப்போ சாதாரண சிறிய வியாபாரிகள் இன்றைக்கும் தண்டல் வாங்கி வியாபாரம் செய்கிற வியாபாரிகள் அதிகமாக இருக்காங்க. இதெல்லாம் வங்கிகள் சாதாரணமாக இப்போ சார் சொன்னாங்க பணம் எங்கிட்ட நிறைய இருப்பு இருக்குது, ஆனால் பணம் கொடுத்தா வருமா வராதா. ஆனால் வரா கடன் ஒன்று சொன்னாங்க. சார் சொன்னாங்க அந்த பேரை வந்து உச்சநீதிமன்றம் அறிவிக்கலாம்னு சொல்லும்போது அரசு தயக்கம் காட்டுன்னு சொன்னாங்க. சாதாரணமாக 10,000 ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சவன், 15,000 ரூபாய் நகை ஈடு வச்சவன், அவனுடைய பெயர் பட்டியல் போட்டு பத்திரிகைகள் அழகாக வந்துகிட்டு இருக்கு. கல்வி கடன் வாங்கினவங்க பட்டியல போட்டோவே போட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ இது இவங்க சாதாரண மக்களுக்கு ஒரு சட்டம், பெரிய மல்டிநேஷனல் பெரிய தொழில் பண்றவங்க ஒரு சட்டம்னு சொன்னா அது எப்படி நம்ம ஏத்துக்கிட முடியும்? அவங்க பேரையும் பட்டியல் கொடுக்கணும். யார் யார் வரா கடன்ல எத்தனை கோடி ரூபாய் வச்சிருக்காங்க தெரியணும். தனி டிபேட் இல்ல, அவங்க சொன்ன பதிலுக்கு சொன்னோம். அதாவது வங்கிகள் வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன், குறைந்த வட்டி கடன்ல வியாபாரிகளுக்கு ஸ்மால் நிறைய கடன் கொடுக்கட்டும். 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாலே போதும். எல்லா வியாபாரிகளுமே வங்கி மூலம் வந்துருவாங்க. ஆனால் எல்லா வியாபாரிகளுமே கார்டு சிஸ்டம் கொண்டு வரணும்னா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் வேணும். அதுக்குரிய பயிற்சிகள் வேணும். கொடுத்தா நாங்கள் ஒத்துழைப்பு முறையாக கொடுக்க இருக்கிறோம். பிராங்கோ, நிதியமைச்சர் பணம் வந்து வங்கிக்கு வரும், அது இல்லத்தரசிகள் தொடங்கி எல்லார்கிட்ட பணம் வங்கிகளுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. நான் எதை பார்க்குறேன்னா, எந்த காலகட்டத்தில் இது வங்கிக்கு வருதுன்னா ஒரு டிரான்சிஷன் பீரியடு, செல்லாமல் போன நோட்டை மாற்றுவதற்குரிய பீரியடு. வந்த பணம் திரும்ப போகாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இது எப்படி பார்க்கறது? நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இப்போதைக்கு தற்காலிகமாக வேற வழி இல்லை, நோட்டை மாற்றணுன்றதுக்காக வந்து மாற்றுவாங்களே தவிர, இன்றைக்கு சர்வதேச அளவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பேங்கிங் சிஸ்டம் இன்னும் குறைவாக இருக்கு. கிராமப்புறங்களில் கிளைகள் குறைவாக இருக்குது. இப்போ ஒரு இல்லத்தரசியாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிறு வியாபாரியாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், அவங்க வந்து பேங்குக்கு வந்து பணம் எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றதை கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அதை அவங்க தியாகம் செய்துட்டு அவங்களுடைய வேலையை விட்டுட்டு வரணும்னு சொன்னா, இன்னைக்கு அதுதான் நடைமுறையில பார்த்தோம். பலர் வந்து பல மணி நேரங்கள் காத்து நிற்க வேண்டியது இருந்தது. இப்போ அவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, ரொம்ப பாராட்ட வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் இந்த பணம் நிலைத்து நிற்கும் வங்கியில் அப்படின்றதுக்கு பெரிய உத்தரவாதம் இல்லை. யார்கிட்ட வசூல் பண்ணணுமோ அதை நாம மறந்துகிட்டு, ஏற்கனவே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பனாமா பேப்பர்ஸ்னு பப்ளிஷ் பண்ணாங்க, ஸ்விஸ் லீக்ஸ்னு பப்ளிஷ் பண்ணாங்க, பெயர்கள் உட்பட வெளியிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் எவ்வளவு பணம் இந்த பிளாக் மணி டெபாசிட்ல இருக்குது, அதை வசூல் பண்றதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யாம அந்த முயற்சிகளுக்கு முன்பு இப்ப இந்த பணம் வருது இல்லையா, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இவர்களை போன்றவர்கள் கேட்கக்கூடிய கடன்களை கொடுப்பது, திரு நாகப்பன் அவர்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி வட்டி விகிதம் குறையும் போது கடனை கொடுப்பது, இது போன்ற முயற்சிகள்னால நீங்க பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வங்கிக்கு இருக்கு. வங்கிகள் ஏன் அதை செய்யக்கூடாது? வங்கிகள்ல கடன் கொடுக்கறதுல எங்களுக்கு தயக்கம் இல்லை. அதே அவருக்கு இருக்கிற அபிஷியல் சிக்கல்கள் கேட்கிறேன். இப்ப இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
வராக்கடன் வசூல் வரலன்னும் போது நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. கல்வி கடனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, விவசாய கடனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் நடவடிக்கை என்பது ஒருத்தர் எப்ப அந்த அதிகாரி தவறு செய்யல அப்படின்னும் போது நீங்க அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா தைரியமா அவர் கடன் கொடுப்பார். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடன் கொடுத்து கொஞ்சம் பணம் வரலன்னா அதுக்கு உடனே சார்ஜ் ஷீட், எக்ஸ்பிளனேஷன், டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்னு நடக்குது. பெரிய அளவுல கடன் கொடுத்திருக்கக்கூடிய இப்ப விஜய் மல்லையாவுக்கு கடன் கொடுத்ததுல கீழ்மட்டத்துல யாருக்கும் பங்கு கிடையாது. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுதா? அதற்கான சூழலை உருவாக்கல. அவர் மாதிரி பல பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவர் மட்டும் இல்ல, அவரோட பெரிய 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 இந்த உடனே சொல்லிடுறேன். இந்த ஒரு வாய்ப்பு புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாய்ப்பா சொல்லிடுறேன். சாதாரணமா நம்ம பார்த்துருக்கிறோம், ஒரு டைரக்டர் எடுத்துட்டு போயிருப்பாங்க விவசாயி, அதை கட்ட முடியலன்னு சொல்லி அதை சீஸ் பண்றதுக்கு அடியாளுக்குள்ள போய் சீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒரே சட்டம். ஆனா வலியவருக்கு ஒரு சட்டம், வலிமை இல்லாதவனுக்கு ஒரு சட்டமா இருக்கிறது. இதை மாற்ற சொல்லணும். நம்ம பேசுவோம் திரு பிராங்கோ. திரு ஷியாம்சேகர், நான் அந்த உள்நாட்டு முதலீட்டு ஏரியாவுக்கு தான் உங்கள்கிட்ட வரேன். தொழில் முதலீட்டு ஆலோசனை அடிப்படையில் சிறிய முதலீட்டாளர்கள், சுய தொழில் முனைவோர்கள், ஆண்டர்பிரனர்ஸ், இவங்கெல்லாம் இந்த லிக்விடிட்டி கிரன்ச், இந்த பணப்புழக்கத்தினுடைய சுருக்கத்தின் காரணமாக எப்படி பாதிக்கப்படுவாங்க, இல்ல பாதிப்புகள் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? இல்ல, இதுல முக்கியமா என்னன்னா, கையில இருக்கிற பணத்தை ஒரு தொழில் முனைவர் வந்து கையில இருக்கிற பணத்தை வந்து கொண்டு போய் வங்கியில வந்து கொடுத்து மாத்திட்டு வர வேண்டியதுதான். புரிஞ்சுக்க நீங்க வந்து இதுல ஒன்றும் பெரிய அவங்க நாளைக்கு இதை நான் வித்தேன், எனக்கு அவங்கள்ட்ட கணக்குகள் இருக்கும். கெட்டும்போது கணக்கு கேட்பாங்க. இல்ல ஒரே நிமிஷம், அதான் நீங்க வந்து நீங்க பணம் நீங்க கட்டலாம். இப்ப வந்து ஏன் வந்து உடனடியா அந்த பணத்தை, இப்ப நீங்க 5 லட்சம் கொடுத்தா ஏன் திரும்பி 5 லட்சம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். 15 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை வந்து இந்த 55 நாட்களுக்குள்ள மாத்தி ஆகணும். கிட்டத்தட்ட 85% மொத்த நம்ம நாட்டில் உள்ள பணத்தையும் மாத்த போறோம். நம்ம இதுல வங்கி ஊழியர்கள் செய்ய போற சேவை வந்து மிக மகத்தானது. ஆகவே இது மொத்தத்தையும் மாத்தி ஆகணும். மாத்தும் போது அதிக பணம் கொடுத்து ஒருத்தர் மாத்திட்டு போயிட்டாங்கன்னா, சாமானியர்கள் வரும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருக்காது, நோட்டு இருக்காது. ஏன்னா நீங்க 100 ரூபாயை வச்சுட்டு நீங்க வந்து 500 ரூபாய் கொடுக்கும் போது 1000 ரூபாய் கொடுக்க எளிதல்ல. ஆகவே முதல்ல என்ன பண்றாங்க, அவசரத்துக்கு இருக்கிற 100 ரூபாயும் 2000 ரூபாயும் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து புதிதாக இயங்கக்கூடிய புதிதாக பிரிண்ட் பண்ண நோட்ஸ் 500 1000 வரணும். அது புழக்கத்துக்குள்ள அதிவேகத்துல வந்தாகணும் அடுத்த ஒரு வாரம். அங்கதான் நான் கேட்கிறேன், அப்படி வெறும் ஒரு காகித மாற்றமாக இதை பார்க்கணும் அப்படின்னா எதற்காக அந்த காகித மாற்றம்? அப்படி ஒரு எமர்ஜென்சி தேவைங்க எங்க வந்துச்சு? அது ஏன் காகித மாற்றம்னு தெளிவா புரிஞ்சுப்போம். இன்னைக்கு ரிசர்வ் வங்கியுடைய தாக்கல் செய்த அறிக்கைகள்லயே வந்து பணப்புழக்கம் அதிகமா இருக்கு, ஆனா இந்த பணம் உண்மையிலேயே எங்க இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வாங்கி திருப்பி கொடுக்கும்போது எவ்வளவு வந்து நோட்ஸ் இல்ல அல்லது தவறான ஆட்கள் கைகள்ல இருக்கு, ஐயா சொன்ன மாதிரி ஊழல்வாதிகள் கிட்ட எவ்வளவு இருக்கலாம், அல்லது தொழில வந்து வரி கட்டாம எவ்வளவு பேர் இருக்கலாம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிடும். அது தெரியறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். அப்ப நீங்க இதென்ன கரன்சி சென்சஸ்னு சொல்ல வரீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இல்ல, அப்படி ஒரு கரன்சி சென்சஸுக்கு இந்த மக்கள் 10 நாட்கள் நவம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கணும்ன்ற அவசியம் இருக்கு? என்ன பொறுத்த மட்டும் இது வந்து இதனால வரக்கூடிய பலன்களை எண்ணி பார்க்கும்போது இது ஒரு கஷ்டமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிளா சொல்றேன், இந்த பணம் உள்ள வரப்போது திரும்பி கொடுக்க போறாங்க. இப்போ உள்ள வராத ஒரு பணம் இருக்க போது அது அந்த சென்சஸ் முடிஞ்ச உடனே அதுக்கு மதிப்பு 0 அல்லது ஆர்பிஐக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இந்த பணம் இல்லைன்னு. அந்த பணத்தை மறுபடியும் புழக்கத்துக்குள்ள கொண்டு வரலாம். அவங்க மறுபடியும் பிரிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம பொருளாதாரத்துக்குள்ள கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது சரியான நபர்கள்ட்ட அந்த பணம் போய் சேரும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எக்ஸசைஸ்ல அத்தனை மக்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, இதுல ஏழை பணக்காரங்க எல்லாருமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுங்க, அத்தனை பேரும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எல்லோருக்குமே இந்த எக்ஸசைஸுடைய பலன்கள் என்னங்கிறது காலப்போக்கில் புரியும். மறுபடியும் அவங்க வந்து தேவையில்லாத பணத்தை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து அவங்க காலையில கொடுத்து எடுக்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயம். இந்த ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிச்சதுனால ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். 2 to 3 வாரத்துல இந்த பிரச்சனை அடங்கிடும். ஏன்னாக்கா நீங்க 85% நோட்டை மாத்தும் போது
சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து இவ்வளவுதான் மாத்த முடியும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இது போக போக அவங்க கண்டிப்பா வந்து ரிசர்வ் வங்கியும் சரி அரசும் சரி மாத்துவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுடைய காரணத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இறுதி கருத்தில் கேட்க நேரத்தில் இருக்கேன். இறுதி கருத்தோட என்னோட கேள்விக்கும் நீங்க உங்க பதில பதிவு செஞ்சுருங்க. திரு ஷியாம்சேகர் சொன்ன மாதிரி கரன்சி சென்சஸ் அந்த கணக்கீடுல கணக்கில் வராதவை எப்படியும் உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் பார்ட்டிசிபேட்டரி நோட்டுன்ற ஒரு ஆப்ஷன், வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், கோல்டு, இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது பிளாக்கை ஒயிட்டா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது இது போன்ற ஒரு சென்சஸ் மெஷர்ல இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக, கருப்பு பணம் கூட சொல்லக்கூடாது, திருட்டு பணம், அந்த திருட்டு பணத்தை வெள்ளையாக மாத்திர முடியுமா? இல்லை, அவ்வளவு சுலபமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நடந்து போய் ஒரு தங்கம் வாங்குற சூழ்நிலையெல்லாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய லெவலில் வாங்க முடியாது. சின்னதாக வாங்கலாமே தவிர பெருசாக வாங்குறதுங்கிறது முடியாது. கருப்பு பணத்தை வந்து அடைக்கணும்னா வந்து அதனுடைய சோர்ஸில் அடைக்கணும். அது வந்து இந்த கவர்மெண்ட் அரசாங்கமும் சொன்னாங்க, இல்லீகலாக பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ், ட்ரக் ட்ரேட்ஸ், அதிலிருந்து வர்றது ஒன்று இருக்குது, கோல்டு ஸ்மக்லிங்லேருந்து வர்றது இருக்குது, அதெல்லாம் நிறுத்தணும். சோர்ஸில் நிறுத்தலைன்னா அந்த 3 முறை ஏற்கனவே ஃபெயிலியர் ஆன மாதிரி இப்போ திரும்பவும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். இன்னொரு சோர்ஸ், முக்கியமான சோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க, பார்ட்டிசிபேட்டரி நோட். பங்குச்சந்தையில் வந்து 2007-8 அது நிறுத்தப்பட்டது. திரும்ப ஒரு சில மாதங்களே திரும்ப கொண்டு வந்தாங்க. என்ன காரணத்துக்கானு தெரியல. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லக்கூடிய புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் வந்து கேமே ஐலாண்டுங்கிற ஊரில் 55,000 தான் பாப்புலேஷன் இந்த நாட்டில். அங்கேருந்து 31% வந்து நம்ம இங்கே வரக்கூடிய ஓவர்சீஸ் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது மூலமாக இங்கே வரக்கூடிய முதலீடு வருது. அந்த முதலீட்டினுடைய அளவு 85,000 கோடி. அப்போ அது வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு போகும்பொழுது எத்தனை 1000 கோடி லாபம் சம்பாதிச்சாலும் அதுக்கு வந்து வருமான வரியே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம அந்த பணமும் அங்கே போயிடுது. ரவுண்ட் ட்ரிப்பிங்கிறது நடக்கிறதா சொல்கிறாங்க. இது ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் இருக்குது. இது பல 1000 கோடிகள் கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை மாற்றுறதோட அதுக்கான வரி ஏய்ப்பும் நடக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இது எல்லாத்தையும் நான் முன்ன சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்கணுமே தவிர இந்த ஒரு இது மூலமாக நிறுத்த முடியுமானா வந்து அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் இஸ் கொஸ்டினபிள். அதாவது கருப்பு பணம் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசு உடைய நடவடிக்கைகள் எவ்வளவு எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வரி விகிதத்தை கடுமையாக குறைக்கப்பட வேண்டும். சாதாரணமாக 5 விழுக்காடு மக்கள் தான் இந்த வருமான வரியை கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த 80 விழுக்காடு மக்கள் வரி கட்டுவதற்கு ஏற்ற மாதிரி வரி விதிப்பை குறைத்தால் அதை விட அதிகமான வருவாய் வரும். இன்னொன்று, வருமான வரி என்பது வருவாய்த்துறைக்கு எத்தனை 1000 கோடிகள் வருகிறது. அந்த கோடிகளில் அவருடைய அலுவலக செலவு, சம்பள செலவுக்கு போக எவ்வளவு மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது என்ற வெள்ளை அறிக்கை மக்கள் மத்தியிலே தர வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிக பேரமைப்புடைய கோரிக்கை. இறுதி கருத்து. இந்த கேஷ்லெஸ் எக்கானமின்னு பேசும்போது இந்த நாட்டினுடைய 26% பேர் இன்னும் எழுத படிக்க தெரியாதவர்கள். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இப்பவும் 8,43,00,000 குழந்தைகள் பள்ளிகளில் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த கல்வியையும் 10% பேருக்கு தான் ஆங்கிலம் படிக்க தெரியும். அப்போ தொழில்நுட்பங்களில் மாற்றம் கொண்டு வந்து இந்த ஆல்டர்னேட் சேனல்லாம் பயன்படுத்தணும்னு சொன்னால், கேஷ்லெஸ் எக்கானமி கொண்டு வரணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அதை பற்றி உள்ள விழிப்புணர்வை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும். வராக்கடன்களை வசூலிப்பதற்கான முக்கிய கண்காணிப்பு சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக அது அதிகரித்தால் இன்னும் அதிகமாக கடன் கொடுக்க முடியும். இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தவரையில் கடன் ஏராளமாக, முத்ரா லோனா இருந்தாலும் சரி, ஸ்டாண்ட் அப் இந்தியானாலும் சரி, கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை அதிகரிப்பதற்கு அரசனுடைய ஆதரவு இன்னும் தேவை என்று ஃபைனான்சியல் சிஸ்டம் வங்கிகளுக்கு உட்படுத்த எல்லா மக்களையும் அதுக்குள்ள கொண்டு வருதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான நோக்கம் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு எக்ஸசைஸும் அந்த நோக்கத்தினுடைய ஒரு படி தான். நாகப்பன் சொன்ன மாதிரி இது ஒரு தொடர்ச்சி. முக்கியமாக ஜிஎஸ்டி, இது மாதிரி டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வரப்போகிறது. இதெல்லாம் வரும்போது மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் அதெல்லாம் ஜெயிக்கும். இதற்கு முன்னாடி வந்த அத்தனை திட்டங்களும் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் எல்லா மக்களையும் அதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலைங்கிறது தான். இப்போ எல்லோருமே அதில் பங்கேற்கும் போது அந்த திட்டம் ஓரளவுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு. சொன்னதுலேருந்தே என்னோட இறுதி கருத்தையும் நான் சம்மப் பண்ண நினைக்கிறேன். இன்க்ளூசிவ், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார சீர்திருத்தம் சொல்றீங்க. ஆனால் உள்ளடக்கக்கூடிய பொருளாதார சீர்திருத்தத்தில் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் மெஷர் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பாதிப்புகள் அதிகரிக்காமல் இருக்கும் வரை தான் அந்த சிஸ்டத்தினுடைய வெற்றி தோல்வியும் இருக்கு. இந்த வாரத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசும் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல